குட் ஈவினிங். இப்போ நான் ட்ரிவாண்ட்ரத்தில் தான் இருக்கேன். இப்போ ஒரு முக்கியமான கோவில் ட்ரிவாண்ட்ரத்துலேருந்து வந்திருக்காங்க. அதுக்கு பேர் ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில். ட்ரிவாண்ட்ரம் தான். அந்த கோவிலுக்கு தான் இப்போ நான் போக போகிறேன். ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில்னு இது வந்து ட்ரிவாண்ட்ரம் ஈஸ்ட் கோட்டைன்னு இருக்குங்க. அதான் மெயின் பஸ் ஸ்டாண்ட் ஈஸ்ட் கோட்டை இருக்குது. அங்கேருந்து ஹார்ட்லி 2 kilometers தாங்க. யூ கேன் எங்கேஜ் ஆட்டோ, கேப், பஸ், ஃப்ரீக்வன்சி இஸ் தேர். இந்த ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில்னா இந்த குரலார் என்ன சொல்லுங்கன்னா, கண்ணகிக்கு கோவில்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணகிக்கு கோவில் வந்து இந்த கோவில் தான். அதாவது என்ன வரலாறு சொல்லுதுன்னா, சிலப்பதிகாரத்தில் இதை பற்றி சித்தரிக்கப்பட்டிருக்கு. இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் மனைவி தான் கண்ணகி. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, he fell in love with another lady called Madhavi and lost all his riches. கண்ணகியை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அப்போ he lost all his riches and he came back and started living with Kannagi. இப்போ காசு இல்லாததுனால கண்ணகி என்ன பண்ண அப்படின்னா, தன்னோட காலில் இருக்கிற 2 சலங்கையில் ஒரு சலங்கையை இளங்கோகிட்ட கொடுத்து அதை போய் விற்று அதுலேருந்து பணத்தை ஈட்டு நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கலான்னு இளங்கோ என்ன பண்ணுறா, அப்படி அந்த சலங்கையோட வர. அப்படி அதே நேரத்தில் இன்சிடென்டலி அந்த மதுரையில் இது நடக்கிறது. பாண்டிய நாட்டு மன்னரோட ராணியோட ஒரு சலங்கையும் திருட்டு போயிடுது. எல்லாரும் இளங்கோ தான் அந்த திருடி இருக்காங்கன்னு நினச்சி இவரும் அந்த விற்கிறதுக்கு வந்ததுனால இவர் தான் சந்தேகப்பட்டு தண்டனை கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கடைசியில் என்னாச்சுன்னா, கண்ணகி அதனால் கோபப்பட்டு மதுரையை எரிச்சு தான் வரலாறு. அந்த கோவில் தாங்க இது, ஆட்டுக்கல் அம்மன் கோவில் இதான். அப்போ வந்து அது மன்னர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்போ கண்ணகியோட சலங்கையை உடைச்சி பார்த்தப்போ அதில் ரூபில்ஸ் இருந்ததாகவும், ராணியோட சிலங்கை காணாமல் போனது வந்து அதில் முத்து இருந்ததாகவும், அதனால் கோபப்பட்டு உக்கரத்தோட கண்ணகி வந்து மதுரையை எரிச்சதாக வரலாறு. அந்த மதுரையை எரிச்சிட்டு அதே உக்கரத்தோட கண்ணகி திருப்பி அவங்க ஊருக்கு கொடுங்கன்னூர் போகிற போது இந்த ஆட்டுக்கல்ல வந்து தங்கினதாகவும், அங்கே ஒரு வயதானவரை பார்த்து உதவி பண்ணி அவரோட கனவுல வந்து எனக்கு வந்து இங்கே ஒரு கோவில் எழுப்புன்னு சொன்ன மாதிரியும், அப்படியா இந்த ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில் வந்திருக்கு. இந்த கோவில் தான். இன்னொரு வரலாறு என்ன சொல்லுதுன்னா, மும்மூர்த்தி ஸ்ரீதேவி, லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி 3 பேருடைய இன்கார்னேஷனாக இந்த பகவதி அம்மன் இருக்கிறதா ஒரு ஐதீகம். இன்னொன்று என்னென்னா, 3வது ஐதீகம் என்னென்னா, சிவனோட நெற்றிக்கண்லேருந்து பத்திரகாளி உருவெடுத்து உக்கரத்தோடு இங்கே வந்து இந்த கோவில் இருந்ததா. 3 different epics going on about this temple. ஒரு பக்கம் கண்ணகிக்கு கோவில், இன்னொரு பக்கம் ஸ்ரீதேவிகளோட இன்கார்னேஷன், 3வது சிவனோட நெற்றிக்கண்லேருந்து வந்த பத்திரகாளி. இப்படி 3 கோவிலுங்க. அப்பேற்பட்ட கோவிலுக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில்னு ட்ரிவாண்ட்ரத்தில் ஹார்ட்லி 2 kilometers பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பார்த்துக்குங்க. இதாங்க ஆட்டுக்கல் அம்மன் கோவில், ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில். இப்போ இதாங்க ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில் ட்ரிவாண்ட்ரத்தில். இது வந்து இப்போ நான் சைட்டில் காமிச்சேன், இப்போ நேராக காமிக்கிறேன் பாருங்கள். ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில்
ட்ரிவாண்ட்ரம் இதான் இந்த ஏரியா தான். அங்கே பாருங்கள் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸும் தனியாக நடந்துட்டுருக்கு. நாளைக்கு ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க, அதனால் அது வேறு தனியாக பண்ணுறாங்க. இதாங்க பத்ரகாளி அம்மன், ஆட்டுக்கல் பத்ரகாளி அம்மன் கோவில் ட்ரிவாண்ட்ரத்தில் பார்க்க வந்திருக்கோம். இப்போ இந்த கோவிலுக்கு தான் உள்ளார போகிறேன் நான். இதாங்க ஆட்டுக்கல் பத்ரகாளி அம்மன் கோவில் பார்த்திங்க. கண்ணகிக்கு கோவில், பத்ரகாளி அம்மனுக்கு கோவில், ஸ்ரீதேவியோட இன்கார்னேஷன் அவதாரம் என்ன வேணும் சொல்லுங்கள், எல்லாம் ஒரே இதில் ஆல் இன் ஒன். இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டாங்க, பகவதி அம்மன் கோவிலில் தான் இருக்கேன். அருமையான ஃபங்க்ஷனுங்க. அப்பா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ நல்லா இருக்குன்னு. அதாவது பகவதி அப்படியே இருக்கா, அப்படி பகவதி அம்மன் பத்ரகாளி அம்மன் அவ்வளோ நல்லா இருக்குது, அவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க. இன்னும் சொல்ல மறந்தது என்னென்னா, இந்த கோவில் வந்து கின்னஸ் ரெக்கார்டில் வந்துருக்கு. 2009 1 மில்லியன் விமன் சேர்ந்து இங்கே பொங்கல் கொண்டாடினாங்க. பொங்கலா, பகவதி அம்மன் பொங்கலா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க. ஆட்டுக்கல் பகவதி டெம்பிள் ட்ரஸ்ட் அங்கே போட்டுக்கு பாருங்க. ட்ரிவாண்ட்ரம் ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில் பஸ் ஸ்டாண்ட் 2 ட்ரிவாண்ட்ரம் ஆட்டுக்கல் ஆட்டுக்கல் பகவதி அம்மன் கோவில்ங்கிறது. ஆஹா, எது வேணும் உங்களுக்கு? இதை தவிர கேரளாவில் இந்த கோவில்லாம் நல்லா இது பண்ணுறாங்க. മഞ്ഞളാടുന്ന ദേവിക്ക് ഞാനൊരു മഞ്ഞപ്പൂങ്കുറി ചാർത്തോട്ടെ. മഞ്ഞളാടുന്ന ദേവിക്ക് ഞാനൊരു മഞ്ഞപ്പൂങ്കുറി ചാർത്തോട്ടെ. കൊടുങ്ങല്ലൂരു നല്ലമ്മ ദേവിക്ക് മഞ്ഞപ്പൂങ്കുറി ചാർത്തോട്ടെ. കൊടുങ്ങല്ലൂരു നല്ലമ്മ ദേവിക്ക് മഞ്ഞളാടുന്ന ദേവിക്ക് ഞാനൊരു മഞ്ഞപ്പൂങ്കുറി கண்ணகியோட இதை சொல்கிறாங்க கதையை. മഞ്ഞളാടുന്ന ദേവിക്ക് ഞാനൊരു മഞ്ഞപ്പൂങ്കുറി ചാർത്തോട്ടെ. கண்ணகியோட கோவில் இது. பெங்களூர்லேருந்து எனக்கு இங்கே ட்ரிவாண்ட்ரம் வந்து இதெல்லாம் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு எழுதப்பட்ட ஆஹா
വാടാമല്ലി വാടാമല്ലി ചൂടോടെ ശ്രീലകം വാഴുന്ന നമ്മെ അകതായിൽ വരം ചൊരിയേ കള്ളം കൊട്ടി കളക്കോല് കൊട്ടി വല്ലോന്റെ വലന്താനം 16 പത്മകളത്തിൽ തെരിറങ്ങി ശ്രീകുറുമ്പേ മഞ്ഞളാടുന്ന ദേവിക്ക് ഞാനൊരു മഞ്ഞപ്പൂങ്കുറി ചാർച്ചോട്ടെ മഞ്ഞളാടുന്ന ദേവിക്ക് ഞാനൊരു മഞ്ഞപ്പൂങ്കുറി ചാർച്ചോട്ടെ கோவிலுங்க இன்றைக்கி வந்ததில் எனக்கு ரொம்ப முக்கியமான வேலையை முடித்தோமா நேராக ஆட்டுக்கல் பத்ரகாளி அம்மன் கோவிலை பார்த்து வந்துட்டேன். நேராக காமிக்கக்கூடாது, சைடில் வேணால் எடுக்கணுன்றாங்க. அதனால் இங்கே காமிச்சிக்கிறேன், ஆப்போசிட்டில் காமிக்கிறேன். கோவிலை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கோவில் வந்து யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. ஓர் கம்ஸ் டு ட்ரிவாண்ட்ரம், டோன்ட் மிஸ் விசிட்டிங் திஸ் டெம்பிள். பயங்கரமாக இருக்குங்க, நல்லா இருக்குங்க உண்மையாகவே. நாங்கள் பாருங்கள் இவ்வளோ இந்த கோவிலில் 2009 இட் ஹாஸ் ப்ரோக்கன் கின்னஸ் ரெக்கார்ட். நான் நேராக காமிக்க முடியாது, அதனால் இப்படி வேணால் காமிக்கலாம், ஓரத்துலேருந்து வேணால் காமிக்கிறேனே தவிர நேராக காமிக்க முடியாது. இப்போ பார்த்திங்க, இட் ஹாஸ் கிரியேட்டட் கின்னஸ் ரெக்கார்ட். 1 மில்லியன் லேடிஸ் பொங்கல் ஃபெஸ்டிவல் போது வந்து இங்கே வந்து எல்லாருமே இந்த இடத்துல 1 மில்லியன் 10 lakhsனால் பார்த்துங்க, 10 lakhs லேடிஸ் இங்கே வந்து அசம்பிள் ஆகி பொங்கல் கொண்டாடி இருக்காங்க. அதனால தான் இந்த டெம்பிள் பேர் பொங்கலா டெம்பிள் ஆல்சோ இஸ் கால்ட்.